திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 4 வருடமாக திமுக ஆட்சிக்கு வந்து எந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி மாற வேண்டும். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாகத்தை தணிக்க நீர்மூர் பந்தல் அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் சிறப்பான முறையில் நம்முடைய பொதுமக்களுக்கு அதிகமான பழங்கள், அதே போல நீர்மோர் பந்தல், ஜூஸ் என்று நிறைய மக்களுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டது. நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு நல்லது செய்வதில்லை அதிமுக தான் முதலிடம். அதிலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே எடப்பாடியாருடைய வழிகாட்டுதல் பேரிலே சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 4 வருடமாக திமுக ஆட்சிக்கு வந்து எந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள், 11 மருத்துவக் கல்லூரி இருந்தது, 7.5% இடஒதுக்கீடு என்று தொடர்ந்து சொல்லிட்டு போறோம். அத்தனை திட்டங்கள் வந்து இன்றைக்கு திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டம் ஒரு மாவட்டத்துக்கு வந்ததுன்னா எந்த திட்டமே வரல. ஆகவே இன்னைக்கு நாட்டு மக்கள், குறிப்பாக இன்றைக்கு சென்னை மாவட்டம், அதே போல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி மாற வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் எடப்பாடியார் செய்வார்கள். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.